புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். ஒரு பக்கம் ஆணவ கொலையும், இன்னொரு பக்கம் லாக்அப் மரணம். இதெல்லாம் தமிழ்நாட்டை அதிர வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கொங்கு மண்டலங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய தோட்டங்களில் அரங்கேறக்கூடிய கொடூரங்கள் மட்டும் ஓயவே இல்லை அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக திருப்பூரில் ஒரு தென்னந்தோப்பில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரின் தலையை துண்டாக வெட்டி கொன்ற சம்பவத்தில் நடந்த என்கவுண்டர் சம்பவத்தை பற்றியும், காவல் நிலையத்திற்குள்ளேயே காவல் ஆய்வாளரின் அறையில் கூலி தொழிலாளி ஒருத்தர் தூக்கில் தொங்கிய பகீர் சம்பவத்தை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். விசாரிக்க சென்ற உதவி ஆய்வாளரின் தலையை வெட்டிய கொடூரம். ஒரே நாளில் கொலையாளியை என்கவுண்டர் செய்த போலீஸ். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் கடந்த புதன் இரவு குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரக்கூடிய சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சண்முகவேல் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் மணிகண்டன் அப்படிங்கக்கூடிய நபரை போலீசார் என்கவுண்டர் செய்த அதிரடியான சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். கொங்கு மண்டலங்களை சூழ்ந்திருக்கும் தோட்டங்களையும் தோப்புகளையும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. இதனை கடந்த சில வருடங்களில் கொங்கு மண்டலங்களில் தோட்டத்து வீடுகளில் நடந்த கொடூர கொலைகளுடன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரின் தலையையும் துண்டித்த கொடூர கொலையும் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் பகீர் உண்மை. திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் கடந்த புதன்கிழமை இரவு தோட்டத்தை கவனித்து வந்த மூர்த்திக்கும் அவரது மகன்களான தங்கப்பாண்டியன், இளைய மகன் மணிகண்டன் ஆகியோருக்கும் இடையே குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு 3 பேருக்கும் இடையே மது போதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் தங்கப்பாண்டியனும் மணிகண்டனும் சேர்ந்து தந்தை மூர்த்தியை கடுமையாக தாக்கினர். இதனால் ஏற்பட்ட கலேபரத்தை அடுத்து அருகில் இருந்தவர்கள் இது குறித்து காவல் அவசர உதவி எண் 100 அழைத்து தகவல் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அந்த பகுதி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்ததால் அவருக்கு முதல் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அவரும் அங்கு சென்று அவர்களின் சண்டையை தடுத்து இரத்த காயங்களுடன் இருந்த தந்தை மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்தார். மேலும் மூர்த்தி, தங்கப்பாண்டி ஆகியோரின் புகைப்படங்களை எடுத்து காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த மணிகண்டன் திடீரென அரிவாளை எடுத்து உதவி ஆய்வாளரை வெட்ட பாய்ந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சண்முகவேல் அங்கிருந்து தப்பி ஓடியிருக்கிறார். ஆனாலும் மது போதையில் ஆத்திரத்தில் இருந்த தங்கப்பாண்டியும் தந்தை மூர்த்தியும் துரத்தி சென்றனர். மேலும் மது போதையில் இருந்த 3 பேரும் துரத்தி சென்று உதவி ஆய்வாளரை மிகவும் கொடூரமாக அவரது தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்தனர். இதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன ஓட்டுநர் அவர்களிடமிருந்து தப்பிச் சென்று காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குடிமங்கலம் போலீசார் அங்கு தலை துண்டிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த காவல் உதவி ஆய்வாளரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து தப்பிச் சென்ற தந்தை மூர்த்தி, மகன்கள் தங்கப்பாண்டி, மணிகண்டன் என 3 பேரையும் தேடி வந்தனர். இதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை பிடிக்க முடுக்கிவிடப்பட்டனர். மேலும் இது தொடர்பாக மூர்த்தியின் மனைவி மற்றும் மருமகளை பிடித்து விசாரணை நடத்தி வந்தனர். நேற்று நைட்டு சுமார் ஒரு 11 மணிக்கு குடிமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் சிக்கனோத்து அப்படிங்கிற பகுதியில் ஒரு தோட்டத்தில் ஒரு குடும்ப சண்டை, அப்பா பசங்களாம் அடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில் வந்து அந்த எஸ்ஐ ஹைவே பட்ரோலை டைரக்ட் பண்ணி அதை என்ன அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹைவே பட்ரோலில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர் கூட ஒரு போலீஸ் அழகுராஜான்னு ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த தோட்டத்தில் போய் பார்க்கும்பொழுது அங்கே மூர்த்தின்னு ஒருத்தர் அடிபட்டிருக்காரு. அவருக்கு ஒரு பசங்க இடையில அவங்களாம் தகராறு பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த ஆம்புலன்ஸை வர சொல்லி அவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருடைய மகன் மணிகண்டன் ஒருத்தர், அவங்க அப்பா எல்லாருமே அவங்களுக்கு உள்ள இருந்த இதை மாதிரி இந்த போலீஸ் மேலையும் அந்த போலீஸ் கூட போயிருந்த அந்த தோட்டத்தினுடைய மேனேஜர் ரங்கசாமி அவர் கூட வந்த 2 பேர் இவங்க எல்லாத்தையும் வந்து அசால்ட் பண்ண வர்றாங்க. அருவாளும் கம்பிட்டு திரட்டுறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக ஓடி வர்றாங்க. அழகராஜங்கிற போலீஸு அந்த ரங்கசாமி ஓடிப்பாங்க. எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை வெட்டுப்பட்டு அவர் இறந்துடுறாரு. அது அங்கே போனவங்க கிட்ட தகவல் வரலைங்கிறதுனால என்னாச்சுன்னு செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது அந்த கூட போன அந்த டிரைவர் போலீஸும் அந்த ரங்கசாமிங்கிற மேனேஜரும் இந்த மாதிரி எங்களை வெட்ட வந்தாங்க, நாங்கள் தப்பிச்சு வந்துடுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் போய் செக்அப் பண்ணும்போது எஸ்எஸ்ஐ அங்கே இறந்துருக்காங்க. இது சொந்தமாக வந்து அங்கே பார்த்துருக்காங்க. அங்கே இருந்தவங்கலாம் அப்போ நைட்டு இதெல்லாம் நடக்கும்போது நைட்டு ஒரு 12 மாதிரி இருக்கும். அப்போவே அவங்க எல்லாருமே அப்சண்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க இப்போ வேற ஒரு சொந்த இடத்துல இருக்காங்க தெரியல. அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம். அவங்களை தேடிட்டு இருக்கிறோம். கடந்த புதன்கிழமை இரவு தமிழ்நாடு அதிர்ந்து போகக்கூடிய விதமா இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் சண்முகவேல் கொடூரமாக தலை துண்டித்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் அந்த தோட்டத்தை பராமரித்து வந்த திண்டுக்கல் வேடசுந்தரை சேர்ந்த தந்தை மூர்த்தி மற்றும் மகன்கள் இந்த 2 பேரும் தலைமறைவான நிலைமையில கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளிகள் சிக்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். பிரச்சனை குறித்து விசாரிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளர் கொடூரமாக தலை துண்டித்து கொடூர கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசு கொலையான சிறப்பு உதவி ஆய்வாளர் குடும்பத்திற்கு 30 லட்சம் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் பிரேத பரிசோதனைகள் முடிந்து உறவினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார், மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரிஷ் யாதவ் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்நிலையில் தந்தை மூர்த்தியும் அவரது மகன் தங்கப்பாண்டியும் அடுத்த நாள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்த நிலையில் மற்றொரு மகனான மணிகண்டனை மட்டும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் மணிகண்டனையும் கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாள் சிக்கனூர் அருகே உள்ள உப்பாறு ஓடைக்கரையில் வீசியதாக கூறியதை அடுத்து போலீசார் அந்த இடத்திற்கு மணிகண்டனை அழைத்து சென்றனர். அப்போது மணிகண்டன் அங்கிருந்த அரிவாளை எடுத்து காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாரை வலது கையில் தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றார். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் அவர்களை தற்காத்துக் கொள்ள கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் மணிகண்டனை நோக்கி சுட்டார். அதில் துப்பாக்கி குண்டு நெத்தியிலும் மார்பிலும் பாய்ந்ததாக கூறப்படும் நிலையில் அங்கேயே சுருண்டு விழுந்த மணிகண்டனையும் கையில் அடிபட்ட உதவி ஆய்வாளர் சரவணகுமாரையும் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் காவல் உதவி ஆய்வாளர் சரவணகுமாருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். இதைத் தொடர்ந்து துப்பாக்கி சூட்டில் இறந்த மணிகண்டனின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மணிகண்டன் குறித்து நடத்திய விசாரணையில் வேடசந்தூர் நாயக்கனூர் மரம்பாடி கிராமத்தை சேர்ந்தவரான மணிகண்டன் மீது திருட்டு, மிரட்டி பணம் பறித்தல், கொலை முயற்சி 2, அதிவேகமாக வாகனம் ஓட்டி காயம் ஏற்படுத்துதல் என திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை, எரியோடு, தாடிக்கொம்பு, தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 5 வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இன்னைக்கு காவல்துறை வட்டாரத்தில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கொலையாளிகள்ல 3 பேர்ல ஒருத்தர் என்கவுண்டர்ல சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய தந்தை மூர்த்தி மற்றும் அவருடைய இளைய மகன் தங்கப்பாண்டியன் குற்றமே செய்யல அப்படிங்கிறது மாதிரி கதறத பத்தி இப்ப பார்க்கலாம். சில வருடங்களுக்கு முன்பு திருப்பூர் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் உடுமலை அடுத்த குடிமங்கலம் பகுதியில் இருக்கும் அவருக்கு சொந்தமான சுமார் 40 ஏக்கர் தென்னந்தோப்பை பராமரிப்பதற்காக மூர்த்தி குடும்பத்தை நியமித்திருக்கிறார். இதனால் அவர்கள் அனைவரும் தோப்பை பராமரித்துக் கொண்டு தோட்டத்து வீட்டிலேயே வசித்து வந்தனர். அதில் மணிகண்டன் மட்டும் வேடசந்தூருக்கு சென்றுவிட்டு அவ்வப்போது மனைவி சபீனாவையும் தந்தையையும் வந்து பார்த்து சென்றிருக்கிறார். அப்படித்தான் சம்பவத்தன்றும் மணிகண்டன் வீட்டிற்கு வந்த பொழுது அன்று இரவு மூவரும் மது அருந்திருக்கின்றனர். அப்போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு மகன்கள் இருவரும் சேர்ந்து தந்தை மூர்த்தியை தாக்கினர். இந்த நிலையில்தான் அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு சென்ற பொழுது கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தோட்டத்துல தான், உங்களுக்கு சொந்தமான தோட்டத்துல பணியாற்றிய நபர்கள் தான் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? எத்தனை வருஷமா அங்க வேலை பார்க்குறாங்க? நான் வந்து அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறது இல்லை. நான் வந்து சொந்த ஊர்ல இருக்கிற தோட்டம் மேனேஜர் தான் பார்த்துக்கிறாங்க.
என்னன்னா அவங்க வந்து அந்த பையனோட அப்பா 3 வருஷமா இருக்காரு. இந்த பையன் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருக்கான். குழந்தையெல்லாம் வந்து அந்த உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. இவங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். அந்த மணியோட தம்பி வந்திருக்கான். வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி வெட்டிட்டாங்க. உடனடியாக அங்கே தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வெட்டி ரத்தம் ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க. காவல்துறை உதவி கலைச்ச உடனே வந்துருக்குறாங்க. இவங்கெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசியிருக்காரு. இவன் வந்து அந்த பக்கம் ஒழிஞ்சிட்டு வந்து உடனே அட்டாக் பண்ணிட்டான். இது கடுமையாக கண்டிக்கிறது தான் எல்லாம். இப்போ அவங்களுடைய சொந்த ஊர் எதுங்க? அந்த அவங்க வேற சந்தூர் தெரியல, எனக்கு அது தெரியாது. நான் தோட்டத்தில் எனக்கு அதிகமாக விவசாயம் சொந்த ஊரில் இருக்கிறது, அது பூர்வீக பூமி இருக்கிறது. அதிகமாக நான் போக மாட்டேன். நாங்கள் இருக்கிறது உடுமல்பேட்டில் இருக்கிறேன். அதனால் வந்து இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அதிகாரி, ஒரு அதிகாரியாக இருந்திருக்கேன். முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் ஆமாம், கண்டிப்பாக ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டப்ப அறிவிக்கிறது தான். உங்க தரப்புல தகவல் தெரிவித்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு வந்திருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் ஏதாவது எனக்கு புரியல. எனக்கு இல்ல இந்த கொலை செய்த நபர்கள் குறித்து எல்லா தகவலும் அவங்க ஆதார் அட்டை எல்லாமே இருக்குது. அவங்க ஆதார் அட்டை அவங்களோட எல்லாமே கொடுத்துட்டு, ஃபோன் நம்பரு, அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல், இது எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் படிக்குது, எல்லா டீட்டெயில் என்னென்ன டீட்டெயில் இருக்குதோ எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்கள யார் வேலைக்கு சேர்த்து விட்டா எல்லாமே கொடுத்தாங்க. ஆமாம், இல்லை ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காரு. நல்ல அதிகாரி, புரியுதுங்களா? ஒரு அருமையான அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து உண்மையிலே நாங்களே வருத்தத்தில் இருக்கிறோம். அந்த குடும்பமெல்லாம் எங்கள் குடும்பம் மாதிரி தான், எல்லாம் சொந்த மாதிரி அவங்கெல்லாம், புரியுதா? நாங்களே வந்து கடுமையான வருத்தத்தில் இருக்கிறோம். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட தந்தை மூர்த்தியையும் மகன் தங்கப்பாண்டியனையும் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அவர்கள் இருவரும் அனைவரது முன்னிலையில் கண்கலங்கி அழுதனர். பின்னர் அவர்கள் மீது கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி, அரசு வாகனத்தை சேதப்படுத்துதல், அரசு ஊழியரை தாக்கி காயம் ஏற்படுத்துதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவர்களை உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கும் கொண்டு சென்றனர். அப்போது அவர்கள் தங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்றால் அதற்கு காவல்துறைதான் காரணம் என்றும், காலையில் உயிரோடு இருந்த மகனை கண்ணை கட்டி அழைத்துச் சென்று துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டதாக கூச்சலிட்டபடியே சென்றது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உயிருக்கு ஆபத்துல எஸ்கார்டு எடுத்து போறவங்க தான் எங்க அண்ணனை கொண்டுட்டாங்க. காலையில காப்பிட்டாங்க, இப்ப கொண்டு விட்டாங்க. எங்களுக்கு ஆபத்துனா காவல்துறை தான். இப்ப கூட்டு போறவங்க எஸ்கார்டு மட்டும் தான் எங்களுக்கு பாத்துக்குங்க. கண்ணை கட்டி கொண்டு போய் சுடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சுப்பா. இதையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் சிறையில் அடைத்திருக்கும் நிலையில் பணியின் பொழுது கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் குடும்பத்திற்கு தமிழக அரசு 35 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை 1 கோடியாக உயர்த்தியது. சம்பவம் கிடைத்த உடனடியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து, அதோடு முதல் கட்ட நிவாரணமாக இன்றைக்கு 1 கோடி ரூபாய் வழங்கி, அதே நேரத்தில் போய் குடும்பத்திற்கு நேரடியாக மாவட்டத்துடைய அமைச்சர்கள் முறையில் போய் ஆறுதல் சொல்லி என்று சொல்லி எங்களுக்கு தொலைபேசியில் உத்தரவிட்டார்கள். அந்த அடிப்படையில் விசாரித்து இன்றைக்கு இங்கே வந்து அவர் குடும்பத்தாருடைய மகன் இங்கே இருக்கிறார். அவர் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இங்கே அவருடைய உடம்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆறுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று என்ன உதவி செய்யும் அதை அரசால் செய்யக்கூடியதை செய்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். இருந்தாலும் குற்றவாளிகள் உடனடியாக குற்றவாளி மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் உடனடியாக அது குறித்து நடவடிக்கை எடுக்க அங்கே ஆலோசனை வழங்கியிருக்கிறார். நிறைந்து அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும். உரிய முறையில் அது அவர் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு. திருப்பூர் உடுமலை மாதிரியே சேலம் எடப்பாடியில் தந்தை மகன் அடிதடி வழக்கு விசாரணைக்காக அவங்களை அழைப்பதற்காக சென்ற முதல்நிலை காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தை இப்ப பார்க்கலாம்.
ஒருபுறம் அஜித் லாக்அப் டெத் உட்பட பல சம்பவங்கள் காவல்துறை மீது அதிருப்தியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வந்த நிலையில் திருப்பூர் உடுமலைப்பேட்டை அருகே தந்தை மகன் பிரச்சனையை விசாரிக்க சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் கொடூரமாக தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தந்தை மகன் அடிதடி வழக்கு விசாரணைக்கு அழைத்து சென்ற முதுநிலை காவலர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கும் சம்பவம் காவல்துறையினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த செட்டிமாங்குறிச்சி பகுதியில் நடந்த ஒரு தகராறு சம்பந்தமாக விசாரிப்பதற்காக அதே பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளர்களான கந்தசாமி என்பவரையும் அவரது மகன் வேலுமணியையும் எடப்பாடி காவல் உதவி ஆய்வாளர் சீதா உத்தரவுப்படி சாகித் என்ற முதுநிலை காவலர் ஒருவர் கந்தசாமியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது அவர்கள் இருவரும் செல்ல மறுத்ததோடு காவலர் சாகித்தை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் இது குறித்து முதல்நிலை காவலர் சாகித் எடப்பாடி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து கந்தசாமி மற்றும் வேலுமணி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கமிஷனர் அவர்கள் ஒரு பெரிய பத்திரிகை குறிப்பு பெருசாக கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பக்கங்கண்ணா. ஆனால் நம்முடைய சகோதரர் சொல்வது போல மழை பெய்து பாருங்க, சகோதரர் சொல்வது போல இன்னைக்கு அதிகமான குற்றச்சம்பவங்கள் நடக்குதுங்கன்னா 3 விஷயம். 1, சாராயம் ஆறாக ஓடுகிறது. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு குடிப்பழக்கம் அதிகமாகி போச்சுங்க. டாஸ்மார்க் விற்பனை அரசே விற்பனை பண்ணுறாங்க, இது ஒரு பக்கம். 2, இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது பணக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்பது இன்னைக்கு நடுத்தர மக்களை தாண்டி ஏழை மக்களை நோக்கி போதை வந்துடுச்சு. ஏன்னா ரொம்ப சீப்பாக இருக்குது சிந்தட்டிக் ட்ரக். அது 2வது. 3வது நம்ம காவல்துறையை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு அரசு இரும்பு கரத்தோடு இந்த அடிக்ஷன் டு ஆல்கஹால் அதை குறைக்கணும், டாஸ்மார்க்கை ரெகுலேட் பண்ணணும், இரும்பு கரத்தை கொண்டு போதை வஸ்துக்கள் ட்ரக்ஸை எல்லாம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எல்லா கேசஸும் பாருங்கள், சின்ன பசங்க ரோட்டுக்கு அருவா எடுத்துட்டு வர்றாங்க, கஞ்சா புழக்கம். ரவுடிகள் கொலை பண்ணுறாங்க, கஞ்சா புழக்கம். 14 வயசு இருக்கிற பையன் அருவாளை தூக்கி வெட்டியிருக்கான், நேற்று நம்ம நியூஸ் பார்த்தோம். அதனால் இதையெல்லாம் சரி செஞ்சால் மட்டும்தான் சமுதாயமாக நாம் பிழைக்க முடியும். கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.